2026 சிம்மம் ராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொண்டு வரப்போகுது? சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அதை இவங்களால யூகிக்கவோ எதிர்பார்க்கவோலாம் முடியாது. அது எப்போ வேணாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், எப்போ வேணாலும் அந்த டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, 50-50 இருக்குது. அதனால இவங்களுக்கு எப்போவுமே ஒரு காஷியஸாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை அதில் என்ன இருக்குன்றதை லேர்ன் பண்ணாமல் விட்டுருவாங்க சில பேர். கெட்டதை மட்டும் பார்த்து நல்ல விஷயங்களையும் டீலில் விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக அவங்க நடந்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய மனநிலையை அப்படி சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த அதிரடியாக வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத திருப்பு முனைகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய பேர் இவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களுக்கு, அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். இவங்க யார்கிட்டையாவது அந்த மாதிரி ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, பொருளாதாரம் ரீதியாக, பணம் ரீதியாக, இல்லை வேற ஏதாவது ஒரு மேன் பவர் ரீதியாக ஒரு உதவி கேட்டிருப்பாங்க. அப்படியான உதவிகளும் இவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். மனசை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும், தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும். அப்போதான் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. நிச்சயமா இந்த 2026 சிம்மம் ராசிக்காரங்களுக்கான வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம் எப்படி இருக்க போகுது ஆண்களுக்கு? ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் இவங்க தான் ஏதோ பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூவில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வர்றது, இல்லை பிஸ்னஸ்க்கு யாராவது அப்ரோச் பண்ணும் போது நம்ம தப்பாக அப்ரோச் பண்ணிட்டோம்னா அவங்க பிஸ்னஸ் டீலை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வர்றது. இந்த மாதிரியான ஒரு பயம் எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குமே தவிர்த்து, ஆனால் வெளி சூழலில் இவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஒரு துறையில் இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா கூட அதில் எல்லாமே சரியாக தான் போகும். இவங்க மேற்கொண்டு பயந்து எதையும் சொதப்பாமல் இருந்தால் நல்லது. இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ஃப்யூச்சருக்கு நான் இதெல்லாம் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃப்யூச்சர் நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றின ஒரு பெரிய கனவு லட்சியங்கள் இருக்கோ, கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து ஒரு நல்ல வழிவகை உருவாகும். அதற்கான பயணத்தை மேற்கொள்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபியூச்சருக்கான விஷயங்கள்ல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, லவ் மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு கான்வர்சேஷன், ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும். லவ் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து கமிட்மெண்ட்டுக்கான ஒரு அப்ரோச் கிடைக்கும். இல்லை சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா லவ்க்கான அப்ரோச் கிடைக்கும். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நல்ல அலைன்ஸ் அவங்களுக்கு அமைவாங்க. இப்படியான விஷயங்கள் அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா பெண்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுது? குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, இது 3 சொல்லுங்க மேம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த வரைக்கும் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களால ஒரு வேலையை வாங்கிக்க முடியும், ஒரு பிஸ்னஸை உருவாக்க முடியும், அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும். ஆனால் கூட இருக்கிறவங்க அவங்க ஏதாவது பண்ணி இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறத அவங்க ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாவது நிச்சயமாக செய்வாங்க. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருக்கிறது வேலை சார்ந்த இடங்கள்ல ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும். வேற யாருன்னா நம்புறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இவங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் அதே மாதிரி தான். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாதனையில் நான் இதெல்லாம் வாங்கினேன், நான் இந்த இடத்துக்கு போனேன், நான் இந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்டேன், இதெல்லாம் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், இல்லை வெளியே இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகலாம். அதனால இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
ஸோ இவங்களுக்கு லவ் மேரேஜ் ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இவங்களை தேடி ஒரு நல்ல ஒரு அப்ரோச் வந்து நிச்சயமாக வரும். அதுவும் அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்து தான் அப்ரோச் வரும். ஸோ என் பார்ட்னர் என்கிட்ட மனசு விட்டு பேச மாட்றாங்க, என்கிட்ட சந்தோஷமாகவே இருக்க மாட்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த லவ் சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமா. இந்த 2026 சிம்மம் ராசிக்காரங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன? ஸோ சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும், நீங்கள் சொந்தமாக வாங்கி வீட்டில் இருந்தே முருகர் மெசேஜ் தினமும் பார்த்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த முருகர் மெசேஜ் கார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கைனாலே மர்மங்களும் மாயைகளும் நிறைந்து போனது தான் வாழ்க்கை. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி வெளியே வர்றது தான் வாழ்க்கையே, வாழ்க்கையினுடைய அந்த சூட்சுமமே. ஆனால் எனக்கு அதெல்லாம் கிளியர் ஆக மாட்டேது, நான் அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப வந்து கொலாப்ஸ்டாக இருக்குது, பிளாங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இனிமே நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிங்க, உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஸோ உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்துங்க. அதற்கான ஒரு ப்ராக்டிஸஸ் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஞான ரீதியாக இருக்கட்டும், அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ப்ராக்டிஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தியானங்கள் அதெல்லாம் பண்ணி உங்களுடைய சிந்தனையை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மர்மம் மாயம் இதுக்கெல்லாம் உங்ககிட்டதே விடை கிடைச்சிரும். அப்போ நீங்கள் தெளிவான பாதையை நோக்கி போவீங்க. ஸோ இது முருகர் தரக்கூடிய மெசேஜ். நீங்கள் எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில், அங்கே இருக்கிற முருகரை நீங்கள் அடிக்கடி தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான பாதை தெளிவான வழி பிறக்கும் அப்படின்றது உங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது.